வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு போலவே எந்த ஒரு எழுத்து தேர்வும் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 கேட்டகரியில் இருக்கவங்க கேட்டவே வேண்டாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ எழுத்து தேர்வு இருக்குமே, இன்டர்வியூ இருக்குமேன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் ஆஃப் பிளேசிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கம் இங்கேருந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன விதமான போஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமான கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயர் இந்த ஐடிஐ ரிலவெண்ட்டான கோர்ஸ் முடிச்சிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருப்பீங்க. சில இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி ஐடிஐயில் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா 7,700, 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தா 8,500 பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டைபண்டாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆள் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி எல்லா விதமான கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 198 வேகன்சி இதில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஓபிசியாக இருந்தால் ஒரு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா உங்கள் ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் அந்த மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த மார்க் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 8th 10th மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை அந்த மார்க் படி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ண வெப் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட மார்க் ஷீட் எந்த எம்பியில் இருக்கணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட் எந்த எம்பியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.